வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் திருவள்ளுவர் ஒரு உண்மைய பலார்னு அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்காரு. பொருள் அவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது நீங்க எவ்வளோ நல்லவரா வேணா இருங்க. ஆனா உங்க கிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காது. குப்பை மாதிரி தூக்கி போட்டுடும். நம்மள நிறைய பேர் கேடுற கேள்வி இதுதான். சார், நான் நேர்மையா இருக்கேன். மாடு மாதிரி உழைக்கிறேன். ஆனா என் கையில காசு தங்க மாட்டேங்குது. கடன் கழுத்தை நிரக்குது. ஆனா அந்த ஏமாத்துக்காரன் ஜாலியா இருக்கானே, இது என்ன நியாயம்? உண்மைய சொல்லட்டுமா? பணக்காரன் ஆகுறதுக்கு கடின உழைப்பு, அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. ஏன், கழுத கூட தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்குது. அது கோடீஸ்வரன் ஆகிடுச்சா? இல்ல அது சுமக்கிற பாரம் தான் கூடுதே தவிர சம்பளம் கூடல. பணக்காரனாக ஒரு தனி வித்தை இருக்கு. அது பள்ளிக்கூடத்துல சொல்லி தரல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தரும் வள்ளுவரும் அதை உடைச்சு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பணக்காரர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத அந்த 7 பண ரகசியங்களை பார்க்க போறோம். குறிப்பா இதுல வரக்கூடிய 3வது ரகசியம், நாம எல்லாரும் தினமும் தெரியாம பண்ற ஒரு பெரிய தப்பு. அதை திருத்திக்கிட்டாலே போதும், பணம் உங்க கையில தங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான போனஸ் டிப் ஒண்ணு இருக்கு. நம்மள பல பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்தமா இழக்கிறது அந்த இடத்துல தான். அதனால அந்த போனஸ் டிப்பை மிஸ் பண்ணாம இருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க முதல் ரகசியத்தை உடைப்போம். கதை இங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ராஜா அவரு. பேரு ஆதித்யன்னு வச்சுப்போம். அவருடைய கஜானா காலி ஆகிக்கிட்டே வருது. எவ்வளவு வரி போட்டும் செல்வம் தங்க மாட்டேங்குது. ராத்திரி தூக்கம் இல்ல. கடைசியா காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்த புத்தரை தேடி ஓடினார். புத்தரே, நான் ஒரு தோற்று போன ராஜா. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன். ஆனா என் கையில காசு நிக்கவே மாட்டேங்குது. தண்ணீரை புடிச்சு வைக்கிற மாதிரி வழுக்கிட்டு போகுது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு அழுதுகிட்டே கேட்டாரு. புத்தர் அந்த ராஜாவை பார்த்து எதுவும் பேசல. அமைதியா சிரிச்சாரு. பக்கத்துல உடைஞ்சு போயிருந்த ஒரு பானையை எடுத்தார். மன்னனே, இந்த பானையில தண்ணி பிடிச்சா என்ன ஆகும்னு கேட்டாரு. ராஜா சொன்னார், தண்ணி நிக்காது சாமி, அதுல பெரிய ஓட்டை இருக்கு. சரி, அப்போ தண்ணி மேல தப்பா இல்ல பானை மேல தப்பா? ராஜகுமாரன் முடிச்சாரு. புத்தர் சொன்னார், மன்னனே, உன் பிரச்சனை உன் வருமானம் இல்ல. உன் பிரச்சனை உன் வாழ்க்கை முறைங்கிற ஓட்டை, லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். நண்பர்களே, இது ராஜாவுக்கு மட்டுமில்ல, நமக்கும் தான். இன்னைக்கு நம்மள 90% பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது நம்ம வாழ்க்கை முறை. 10,000 சம்பளம் வாங்குறப்போ ஓட்ட உடசல் பைக் ஓட்டுவோம், சந்தோஷமா இருப்போம். ஆனா சம்பளம் 20,000 ஆன உடனே வண்டி பழசாயிடும். புது பைக் இம்மை வரும். 50,000 ஆன உடனே கார் லோன் வரும். வருமானம் ஏற ஏற நம்ம செலவுங்கிற ஓட்டைய நாமளே பெருசு பண்ணிக்கிட்டே போறோம். திருவள்ளுவர் குறள் 478 இதைத்தான் மண்டையில கொட்டுற மாதிரி சொல்றாரு. ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அதாவது, வருமானம் ஊசி முனை அளவி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா செலவு பனை மரம் அளவி இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான். சொந்தக்காரன் முன்னாடி கெத்து காட்டணும்னு கடன் வாங்கி செலவு பண்றீங்க பாருங்க. அதுக்கு பேரு கெத்தி இல்ல. அதுக்கு பேரு பொருளாதார தற்கொலை. முதல்ல அந்த ஓட்டையை அடைங்க. தேவையில்லாத எமையகா க்ளோஸ் பண்ணுங்க. ஓட்டையை அடைக்காம தண்ணியை ஊத்துறவன் முட்டாள். அடைச்சவன் புத்திசாலி. சரி, இப்போ ஓட்டையை அடைச்சிட்டோம். அனாவசிய செலவை குறைச்சிட்டோம். ஆனா மிச்சம் பிடிச்ச அந்த பணத்தை சும்மா பீரோல பூட்டி வச்சா போதுமா? அதுதானா வளருமா? அதுக்கு புத்தர் ஒரு கோழி வளர்க்கும் முதியவர் கதையை சொல்லி ஒரு பிசினஸ் ரகசியத்தை உடைச்சார். அது என்ன? வாங்க 2வது ரகசியத்துல பார்க்கலாம். ராஜா கேட்டார். புத்தரே, ஓட்டையை அடைச்சிட்டேன். மிச்சம் இருக்கிற பணத்தை அப்படியே பத்திரமா பொட்டிக்குள்ள பூட்டி வச்சா போதுமா? நான் பணக்காரன் ஆகிடலாமா? புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. மன்னனே, பணத்தை பூட்டி வைக்கிறவன் முட்டாள். பணத்தை வேலைக்கு அனுப்புறவன் தான் புத்திசாலி. புத்தர் ஒரு கிராமத்து முதியவரை சுட்டி காட்டினார். மன்னனே, அந்த பெரியவரை பாரு. அவன்கிட்ட ஒரு கோழி இருந்தது. பசிக்குதுன்னு நினைச்சிருந்தா அவர் அன்னைக்கே அந்த கோழியை வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கலாம். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனா கோழி செத்து போயிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பசிய பொறுத்துக்கிட்டாரு. அந்த கோழியை பாதுகாத்து வளர்த்தாரு. அது தினமும் முட்டை போட ஆரம்பிச்சது. அந்த முட்டைகளை வித்து இன்னும் 2 கோழிகளை வாங்கினார். இப்ப நிறைய முட்டை கிடைச்சது. அதை வித்து ஒரு ஆடு வாங்கினார். ஆட்டுப்பால் வித்து ஒரு மாடு வாங்கினார். இப்போ அவர் ஒரு பெரிய பண்ணைக்கே முதலாளி. புத்தர் ராஜாவை பார்த்து சொன்னார், மன்னனே, உன்கிட்ட இருக்கிற பணம் அந்த கோழி மாதிரி. அதை செலவு பண்ணி பிரியாணி சாப்பிட்டா ஒருவேளை பசி தீரும். ஆனா உன் பணம் செத்து போயிடும். ஆனா அந்த கோழியை பத்திரமா வச்சுக்கிட்டு அது போடுற முட்டையை மட்டும் சாப்பிட்டா நீ சாகும் வரை பணக்காரனா இருப்பேன். நண்பர்களே, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி மாயாஜாலம். ஏழை தனக்கு பணத்தை உடனே கொன்னுடுவான். ஆனா பணக்காரன் பணத்தை வளர்ப்பான். நீங்க 1,00,000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. அதை எடுத்துன்னு வாங்கினா அந்த கோழி காலி.
அதே ஒரு லட்சத்தை ஒரு நல்ல ஃபண்ட்ல அல்லது பிசினஸ்ல போட்டா அது மாசம் மாசம் உங்களுக்கு சின்னதா ஒரு வருமானத்தை, அதாவது முட்டைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு நீங்க ஐபோன் வாங்குங்க. உங்க அசல் பணம், அதாவது கோழி அப்படியே இருக்கும். டோட் கில் தி ஹென் டலேஸ் கோல்டன். எக்ஸ் பொன் முட்டையிடுற வார்த்தை கொண்டுடாதீங்க. இப்ப ராஜாவுக்கு கோபம் கலந்த அவசரம் வந்தது. புத்தரே கோழி ஆடு மாடுன்னு படிப்படியா வளரணும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு அவ்வளவு பொறுமையோ இல்ல நேரம் இல்ல. எனக்கு இப்பவே உடனே பணக்காரன் ஆகணும். ஒரே ராத்திரியில என் கஜானா நிரம்பணும். அதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் கேடுற அதே கேள்வி, கெட் ரிச் குயிக். ராஜா கேட்ட அந்த கேள்விக்கு புத்தர் காட்டின அந்த மூன்றாவது ரகசியம் அவசரப்படுற ஒவ்வொருத்தரோட மண்டையிலையும் சுத்தியால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது என்ன, வாங்க பார்ப்போம். புத்தர் பக்கத்துல இருந்த ஒரு ஈரமான மரக்கட்டையை காட்டினார். மன்னனே, அந்த மரக்கட்டைய பாரு. நேத்து ராத்திரி பெய்ஞ்ச மழைக்கு அதுல ஒரு காளான் முளைச்சிருக்கு. அது வளர்றதுக்கு ஒரே ஒரு ராத்திரி தான் ஆச்சு. அப்புறம் தூரத்துல இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை காட்டினார். ஆனா அந்த ஆலமரம் வளர்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்லு, எது வலிமையானது, எது நீண்ட நாள் நிற்கும்? ராஜா சொன்னார், சந்தேகமே இல்ல சாமி, ஆலமரம்தான் வலிமையானது. காலா நாளைக்கே அழுகி போயிடும். புத்தர் சொன்னார், மன்னனே, செல்வம்ங்கிறது ஆலமரம் மாதிரி அது மெதுவாதான் வளரும். ஆனா தலைமுறைக்கும் நிற்கும். ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா நீ காளான் மாதிரி சட்டுன்னு வளருவ. ஆனா அடுத்த நாளே மிதிப்பட்டு அழிஞ்சு போயிடுவ. புத்தர் சொன்ன ஒரு மாஸ் டயலாக் இருக்கு. குடம் சொட்டு சொட்டாகவே நிரம்புகிறது. த ஜக் பில்ஸ் டிராப் பை டிராப். அவசரப்பட்டு மொத்தமா ஊத்துனா நிரம்பாடு எல்லாம் வெளியே தான் கொட்டும். நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு. கெட் ரிச் குவிக். சார், இந்த ஆப்ல பணம் போட்டா டபுள் ஆகும். ஷேர் மார்க்கெட்ல ஒரே நாள்ல அம்பானி ஆகலாம். லோன் ஆஃப். இப்படி குறுக்கு வழியில போறவங்க நிலைமை என்ன தெரியுமா? அந்த காளான் மாதிரி தான். திடீர்னு காசு வரும். ஆனா வந்த வேகத்துல அது உங்களை ஒரு பெரிய கடங்காரனா மாத்திட்டு போயிடும். வாரன் பபெட் 50 வயசுக்கு மேலதான் உலக பணக்காரனானாரு. காம்பவுண்டிங் கூட்டு வட்டி மேல நம்பிக்கை வைங்க. பொறுமையா சேர்க்கிற செல்வம் தான் உங்க கஷ்ட காலத்துல உங்களை காப்பாத்தும். குறுக்கு வழியை தேடாதீங்க. நேர் வழியில பொறுமையா போங்க. நீங்க ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, இப்போ ராஜா பொறுமையா இருக்க முடிவு பண்ணிட்டாரு. குறுக்கு வழி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்குள்ள இன்னொரு ஆசை வந்துச்சு. புத்தரே, நான் பொறுமையா சம்பாதிக்கிறேன். ஆனா பக்கத்து நாட்டு ராஜா பெரிய அரண்மனை கட்டியிருக்கான். ஊரே அதை அண்ணாந்து பாக்குது. எனக்கு அவனை விட பெரிய மாளிகை கட்டணும். என்கிட்ட காசு இல்ல, ஆனா கடன் வாங்கி கட்டலாமா? அதுல என்ன தப்பு? இந்த கேள்விக்கு புத்தர் சொன்ன பதில் சும்மா அதிரடியா இருந்துச்சு. கடன் வாங்குற பழக்கம் உள்ளவரா நீங்க? அப்போ புத்தர் காட்ட போற அந்த நீச்சல் வீரன் உதாரணத்தை பார்த்தா இனிமே கடன்கிற வார்த்தையை நினைச்சாலே நடுங்குவீங்க. அது என்ன உதாரணம்? வாங்க 4வது ரகசியத்தை பார்ப்போம். புத்தர் ராஜாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஆழமான நதிக்கரைக்கு வந்தார். மன்னனே, நீ ஒரு சிறந்த நீச்சல் வீரனா இருக்கலாம். ஆனா உன் முதுகுல ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு இந்த ஆத்துல குதிச்சா என்ன ஆகும்? ராஜா மிரண்டு போய் சொன்னாரு, என்ன சாமி விளையாட்டு காட்டுறீங்க? கல்ல கட்டிக்கிட்டு குதிச்சா எனக்கு எவ்வளவு நீச்சல் தெரிஞ்சாலும் நான் மூழ்கி செத்துடுவேன். புத்தர் ராஜாவின் தோலை பிடிச்சு சொன்னார், அந்த பாறை தான் கடன். நீ எவ்வளவு பெரிய திறமைசாலியா வேணாயிரு, எவ்வளவு வேணா சம்பாதி, ஆனா கடன்கிற பாறைய முதுகுல சுமந்துகிட்டு வாழ்க்கையில நீந்த நினைச்சா அது உன்னை ஒரு நாள் நிச்சயம் மூழ்கடிச்சு கொன்னுடும். திருவள்ளுவர் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. ஏதிலார் ஆரதமர் பசிப்பர். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிறவன் புகழணும் கெத்து காட்டணும்னு கடன் வாங்கி செலவு பண்றவன் கடைசியில சொந்த குடும்பத்தையே நடுத்தெருவுல நிப்பாட்டி பட்னி போடுவான். கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்றதை விட கடன் இல்லாம கஞ்சி குடிக்கிறது மேல். நண்பர்களே, கடன்கிறது நவீன அடிமைத்தனம். தொழில் பண்றதுக்கு, முதலீடு பண்றதுக்கு கடன் வாங்கலாம். அது தப்பில்லை. ஆனா கல்யாணத்தை கிராண்டா பண்ண பெரிய கார் வாங்க கடன் வாங்குறீங்க பாருங்க. அது உங்க கழுத்துல நீங்களே கட்டிக்கிற தூக்கு கயிறு. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன் எக்காரணத்தை கொண்டும் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கவே மாட்டான். ஊருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. கடனை தவிர்த்தாலே நீங்க பாதி பணக்காரன் ஆகிட்டீங்க. சரி, இப்போ கடன் வாங்க கூடாதுன்னு ராஜா தெளிவாயிட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வந்தது. புத்தரே கடன் வாங்கல, ஆனா நான் ஒரு ராஜா. என் கஜானா வேகமா நிரம்பணும்ல. அதுக்காக நான் என் மக்கள் கிட்ட கசக்கி பிழிஞ்சு வரி வசூல் பண்ணலாமா? மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கலாமா? எப்படியாவது பணம் வந்தா சரிதானே? பணம் முக்கியமா இல்ல, நேர்மை முக்கியமா? இந்த கேள்விக்கு புத்தர் கொடுத்த பதில் ஒரு பால் கிண்ணம். அந்த பால் கிண்ணத்துக்குள்ள அப்படி என்ன இருந்தது? அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க வாழ்நாள்ல தவறான வழியில ஒரு ரூபாயை கூட தொட மாட்டீங்க. அது என்ன? வாங்க 5வது ரகசியத்தை பார்ப்போம். புத்தர் அமைதியா ஒரு தங்க கிண்ணத்துல பாலை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாரு. மன்னனே, இது தூய்மையான பசும்பால், இதை குடி.
ராஜா சந்தோஷமா கையை நீடினார். அப்போ புத்தர் தன்னோட பையில இருந்து ஒரு சின்ன குப்பியை எடுத்து அதுல இருந்து ஒரே ஒரு துளி ஜஸ்ட் ஒன் டிராப் திரவத்தை அந்த பால்ல கலந்தார். மன்னனே, நான் கலந்தது கொடிய விஷம். இப்போ இந்த பாலை குடின்னு சொன்னாரு. ராஜா அலறி அடிச்சு பின்னாடி போனாரு. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? விஷம் கலந்த பாலை குடிச்சா நான் செத்துடுவேன். சாமி எனக்கு வேண்டாம். புத்தர் சொன்னார். மன்னனே, அந்த கிண்ணம் முழுக்க பால் இருந்தாலும் அந்த ஒரு துளி விஷம் அதை எப்படி குடிக்க முடியாததா மாத்திடுச்சோ அதே மாதிரிதான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிச்ச ஒரு ரூபா கலந்திருந்தாலும் அது உன் மொத்த நிம்மதியையும் கொன்னுடும். திருவள்ளுவர் குறள் 755ல இதைத்தான் ஆணித்தரமா சொல்றாரு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அதாவது நேர்மையான வழியில வராத பணம், அடுத்தவன் வயித்துல அடிச்சு வர பணம், எவ்வளவு கோடியா இருந்தாலும் அதை குப்பை மாதிரி தூக்கி எறிங்க, தொடாதீங்க. நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். லஞ்சம் வாங்குறது தப்புல்ல, ஏமாத்துறது தப்புல்ல, எப்படியாவது செட்டில் ஆயிடணும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தப்பான வழியில சம்பாதிச்ச காசு வீட்டு வரைக்கும் வரும். ஆனா வீட்டுக்குள்ள வராது. ஒண்ணு ஆஸ்பத்திரி பில்லா போகும், இல்ல கோர்ட் கேஸா போகும், இல்ல பிள்ளைகள் உருப்படாம போகும். அன்எத்திக்கல் மணி பிரிங்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். தர்மம் தவறி வந்த பணம் அழிவை தான் கொண்டு வரும். தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டே பிரியாணி சாப்பிடுற வாழ்க்கை வேண்டாம். நிம்மதியான கஞ்சி போதும். நேர்மையா இருங்க, தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். சரி, இப்ப ராஜா முழுசா திருந்திட்டாரு. நேர்மையா நாணயமா சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. புத்தரே, நான் நேர்மையா சம்பாதிக்கிறேன். ஆனா சீக்கிரம் பணக்காரன் ஆகணும். அதுக்காக நான் இனிமே தூங்க மாட்டேன். சரியா சாப்பிட மாட்டேன். ஓய்வே இல்லாம எந்திரம் மாதிரி 24 மணி நேரமும் உழைக்க போறேன். உடம்பு போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் சேர்ந்தா போதும். இது சரிதானே? இந்த கேள்விக்கு புத்தர் காட்டின அந்த தங்கத்தேர் உதாரணம் இன்னைக்கு ராத்திரி பகலா கம்ப்யூட்டர் முன்னாடி உடார்ந்து உடம்புக்கு எடுத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. அது என்ன உதாரணம்? வாங்க, ஆறாவது ரகசியத்தை பார்ப்போம். புத்தர் ராஜாவை பார்த்து பரிதாபமா சிரிச்சாரு. மன்னனே, உன்கிட்ட ஒரு தங்கத்தேர் இருக்கு. அது வைரம் வைடூரியம் பதிச்ச விலை உயர்ந்த தேர். ஆனா அந்த தேரை இழுக்க வேண்டிய குதிரைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு எலும்பும் தோலுமா நடக்கக்கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்கு. இப்ப சொல்லு, அந்த தங்க தேரால உனக்கு என்ன பிரயோஜனம்? ராஜா சொன்னார், ஒரு பிரயோஜனமும் இல்ல சாமி. குதிரை ஓடுனாதான் தேர் நகரும். குதிரை படுத்துட்டா அந்த தேர் வெறும் இரும்புக்கு சமம். புத்தர் சொன்னார், உன் உடம்புதான் அந்த தங்கத்தேர். நீ சேர்க்கிற செல்வம் தான் அந்த தேர். பணம் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல நீ உன் உடம்பை அழிச்சுக்கிட்டா நாளைக்கு நீ சேர்த்த பணத்தை அனுபவிக்க நீ இருக்க மாட்ட. அந்த பணம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். புத்தர் சொன்ன மிக முக்கியமான பாடம் இது. ஆரோக்கியமே மிகப்பெரிய லாபம், திருப்தியே மிகப்பெரிய செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய முட்டாள்தனம் இதுதான். குறிப்பா இளைஞர்கள் 30 வயசு வரைக்கும் உடம்ப கெடுத்து தூக்கம் இல்லாம உழைச்சு பணத்தை சம்பாதிக்குது. அப்புறம் 40 வயசுக்கு மேல சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொட்டி அந்த உடம்பை சரி பண்ண ட்ரை பண்றது. இது என்ன லாஜிக்? நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனா ஐசியூ வார்டுல படுத்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாது. ஆரோக்கியம் இல்லாம நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும் செல்லாத காசு. தினமும் 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. உங்க உடம்பு தான் உங்களுடைய முதல் சொத்து. ராஜா இப்போ ஆரோக்கியம், நேர்மை, முதலீடுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். புத்தரே, நான் எல்லாம் பண்றேன். ஆனா பணம் ஏன் சிலருக்கு மட்டும் மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டுது? சிலருக்கு ஏன் வரவே மாட்டேங்குது? நான் காந்த மாதிரி பணத்தை இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? புத்தர் ராஜாவை பார்த்து தன்னோட வலது கையை இறுக்கமா மூடிக்கிட்டார். மன்னனே, இப்ப என் கைக்குள்ள உன்னால புதுசா எதையாவது வைக்க முடியுமான்னு கேட்டார். ராஜா சொன்னார், முடியாது சாமி, கை மூடி இருக்கு. இதுக்குள்ள எதையும் திணிக்க முடியாது. உடனே புத்தர் கையை திறந்தார். இப்ப வைக்கலாம் சாமி. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உலக நியதி இதுதான். நீ எப்பவும் கையை இறுக்கமா மூடி எனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறியோ, அப்போ பிரபஞ்சம் உனக்கு எதையும் கொடுக்காது. நீ எப்பவும் கையை திறந்து மத்தவங்களுக்கு கொடுக்கிறியோ, அப்பதான் உனக்கு மேலும் மேலும் கிடைக்கும். திருவள்ளுவர் குறள் 226ல சொல்றார், அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அதாவது ஏழையின் பசிய போக்குறது தான் நீ உன் பணத்தை பாதுகாப்பா வைக்கிற உண்மையான பேங்க் லாக்கர். பணம்ங்கிறது நீரோட்டம் மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்னா சாக்கடை ஆகிடும். மாச சம்பளத்துல ஒரு 2% இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் 100 மடங்கா உங்களுக்கு திரும்பி வரும். இது கர்மா. நண்பர்களே, ராஜா தெரிஞ்சிட்டாரு. ஆனா நீங்க இந்த 7 ரகசியங்களை ஃபாலோ பண்ணாலும் கடைசியா ஒரே ஒரு இடத்துல சறுக்கினா உங்க மொத்த வாழ்க்கையும் காலி. இதுதான் அந்த போனஸ் ரகசியம்.
இளைஞர்கள் அவசியம் கேட்க வேண்டிய எச்சரிக்கை. ஒரு சீடன் புத்தர் கிட்ட கேட்டான், குருவே, நான் கஷ்டப்படாம ஈஸியா பணம் சம்பாதிக்கணும். சூதாட்டம் ஆடலாமா? என் நண்பன் அதுல ஜெயிச்சிருக்கானே. புத்தர் ஒரு குளத்தை காட்டினாரு. அதுல ஒரு மீன் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வாயில ஒரு தூண்டில் முள்ளு மாட்டி கிழிச்சிருந்தது. அந்த மீன் ஏன் சிக்கிக்கிச்சு தெரியுமான்னு கேட்டார். இறைக்கு ஆசைப்பட்டு. சிக்கிக்கிச்சு. சரி, அதை இறை சாப்பிட்டதும் சந்தோஷமா இருந்ததா? இல்ல குருவே, அதை இறை தின்ன அடுத்த நிமிஷமே அந்த முள்ளு குத்தி உயிர் போயிருச்சு. திருவள்ளுவர் சூதாட்டத்தை பத்தி ஒரு பயங்கரமான வரிய சொல்லியிருக்கிறார். வேண்டற்க வென்றடினும் சூதினை. அதாவது நீங்க சூதாட்டத்துல, அதாவது ரம்மி, ட்ரேடிங் ஆப்ஸ், பெட்டிங், இது எல்லாம் ஜெயிச்சாலும் சரி, அந்த வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா? தூண்டில் முள்ளுல மாட்டி இருக்கிற இரையை மீன் விழுங்குற மாதிரி சாப்பிடும் போது இனிக்கும். ஆனா அடுத்த நிமிஷம் அந்த முள்ளு குத்தி இழுக்கும் போது உயிர் போகும். உழைக்காம வர்க்காசுக்கு ஆசைப்படாதீங்க. நோ ஈஸி மணி. அது உங்க பணத்தை மட்டும் இல்ல, உங்க நிம்மதியையும் தூக்கிட்டு போயிரும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 ரகசியங்கள் சாதாரண விஷயங்கள் இல்லை. இது உங்க வாழ்க்கையே மாத்துற ஆயுதங்கள். சுருக்கமா சொல்றேன், மனசுல ஏத்திக்கோங்க. முதலில் ஓட்டைப்பணி. வருமானம் முக்கியம் இல்ல, செலவை குறைங்க. கோழியும் முட்டையும் பணத்தை தின்னுடாதீங்க. வளருங்க. கக்ரோ யுவர் மணி. காளான் வெர்சஸ் ஆலமரம். அவசரப்படாதீங்க, பொறுமையாயிருங்க. நீச்சல் வீரன் கடன் கல்ல சுமக்காதீங்க. விஷமான பால் ஏமாத்தி சம்பாதிக்காதீங்க. நேர்மையாயிருங்க. தங்கத்தேர் உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஹெல்த் இஸ் வெல்த். மூடிய கைப்பிடி. கை ஏந்தாதீங்க, கொடுத்து வாழுங்க. போனஸ் ரகசியம், தூண்டில்ல சிக்காதீங்க. நோ கேம்பிளிங். நண்பர்களே, புலி பதுங்கிறது பயத்துல இல்ல பாயறதுக்கு. அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்க பண கஷ்டத்துல அமைதியா இருந்தது தோக்குறதுக்கு இல்ல, இனிமே ராஜாவா வாழ்றதுக்கு. உங்க வறுமைய, அவமானத்தை எல்லாம் தூக்கி எறிங்க. இனிமே நீங்க சாதாரண ஆள் இல்ல. உங்க சாம்ராஜ்யத்தை நீங்களே உருவாக்க போற ஒரு ராஜா. தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஸ்டாண்ட் டால். விதியை மாத்துங்க. சேந்தாஃபேட் ஜெயிச்சு காட்டுங்க. வின் இட். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன பொரிய பத்த வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த 7 ரகசியத்தையும் கடைபிடிச்சு என் பரம்பரைக்கே நான் தான் முதல் கோடீஸ்வரனு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ எம் டாக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பேரை நான் படிக்கணும். முக்கியமா ரைஸ் லைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு வெறித்தனமான பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் கையேந்தாதீங்க, கொடுத்து வாழுங்க, உழைங்க, உயருங்க. நன்றி. யா.